வெளிச்சம் வெண்மீன் மழையாய் பொழிகிறதே உன் விழியால் என்னை உருகச் செய்தாய் என் சேனை கண்ணீர் உன்னில் விழுகிறதே. ஒரு வழியா அம்மாவோட செயின் எடுத்து கழுத்துல போட்டாச்சு. சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒருவேளை இது தங்க செயினை கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா செயின் என்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. கடவுளே, சித்தி சித்தி இதை பார்க்கவே கூடாது. இல்ல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பேசாம சித்தி கிட்ட சொல்லாமலே நம்ம கிளம்பிடலாம். ஹேய் நில்லுடி. சித்தி எதுக்கு கூப்பிட்டீங்க? கேடி, மாட்டு தொழுவத்துல காலையில பால் கறந்தல்ல, அந்த பாலெல்லாம் எடுத்துட்டு வராம நீ பாட்டுக்கு அங்கேயே வச்சுட்டு வந்திருக்க. மாடு ஏதாச்சும் தள்ளி விட்டு பாலெல்லாம் கீழே ஊத்திருச்சுன்னா அதுக்கான பணத்தை உங்க அப்பா நான் வந்து தருவா. இதுக்குதான் கூப்பிட்டாங்களா? நான் கூட செயினை பத்தி தான் கேட்க போறாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இல்ல சித்தி, அது பால் கறந்தோடனே நீங்க கோழி எல்லாத்தையும் திறந்து விட சொன்னீங்களா? அதான் சித்தி, திறந்து விட்டுட்டு பால் பாத்திரத்தை அங்கேருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. என்ன மறந்துட்டியா? மறப்படி மறப்ப. ஏண்டி, மறக்கிற அளவுக்கு நினப்பெல்லாம் எங்கடி வச்சிருந்தா? எங்க வச்சிருந்த? இங்க பாரு, ஏதோ மாடுங்கெல்லாம் பாத்திரத்தை தள்ளி விடாத, அதனால நீ தப்பிச்ச. மாடுங்கெல்லாம் பாத்திரத்தை தள்ளி விட்டு பாலெல்லாம் கீழே ஊத்தி இருந்துச்சு. அப்புறம் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன்னு. இல்ல சித்தி, இனிமே மறக்க மாட்டேன். சரி சரி, இங்க பாரு, ஆடு எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா மேய்ச்சிட்டு வா, சரியா? சரிங்க சித்தி. அப்பா, நான் கூட சித்தி செயினை பத்தி கேட்பாங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். சித்தி செயினை பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு மேல இங்க இருந்தா அது சரியா வராது. செல்லங்களா, வாங்க போலாம். ஏய் நில்லுடி. சித்தி சித்தி. ஏய் சிரியிரு, இப்பதான் நான் உன் கழுத்தையே பாக்குறேன். என்னடி கழுத்துல செயின் மின்னுது? இல்ல சித்தி, அது வந்து. ஏய் என்னடி வந்து போய் இழுத்துட்டு இருக்க? கழுத்துல செயின் மின்னுது. ஏது இந்த செயினா? ஏது இந்த செயின்? சித்தி, இது புது செயின்லாம் இல்ல, இது அம்மாவோட செயின் இருந்துச்சுல, அதுதான் சித்தி. என்ன, இவ அம்மா செயினா? இவ அம்மா செயினை தான் எப்போவே எடுத்தாச்சு. அதுக்கு பதில் ஒரு கவரிங் செயின் வாங்கி வச்சோமே, அந்த கவரிங் செயினை தான் இவ போட்டிருக்காளா? ஆனால் இது நம்ம வாங்கி வச்ச கவரிங் செயின் மாதிரி இல்லையே, கொஞ்சம் பளபளன்னு மின்னுது. ஐயோ, சித்தி என்ன எப்படி யோசிக்கிறாங்க? ஒருவேளை செயினை நம்ம கிட்டேருந்து வாங்கிடுவாங்களா? சித்தி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, கவரிங் செயின் இந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கவரிங்கா? சித்தி என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இது அம்மாவோட செயின், தங்க செயின் தானே. நீங்க என்ன கவரிங்னு என்னமோ சொல்றீங்க? ஐயோ, இது கவரிங் செயின் நமக்கு தான் தெரியும், இவளுக்கு தான் தெரியாதே. இவளை பொறுத்த வரைக்கும் இது தங்க செயின் தானே. இப்போ எப்படி சமாளிக்கிறது? அது ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு கவரிங் செயின் மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சித்தி, கவரிங் செயின் மாதிரி இருக்கா? சித்தி, அம்மாவோட செயின் தங்க செயின் தானே, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சித்தி. நீங்கள் கூட ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டீங்களே. ஆமாம்மா கேட்டதான். யாரு இப்போ இல்லைன்னு சொன்னா? அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பின்ன என்ன? ஏய் இங்கே பாரு, ஆடு மேய்க்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, முதல்ல கிளம்பு. சரி சித்தி. ஏய் இது அம்மா, இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவோட செயினை நீ போட்டதே இல்லையே, இன்னைக்கு என்ன புதுசாக போட்டிருக்க? இல்லை சித்தி, அது ஏற்கனவே போட்டிருந்த செயின் அருந்துருச்சா, அதனால தான் அம்மாவோட செயின் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன் சித்தி, என்னாச்சு? இதுவே கவரிங் செயின், இதை இவ டெய்லி கழுத்துல போட்டுட்டே இருந்தானா சீக்கிரம் கருத்து போயிடுமே. கருத்து போயிட்டுனா இது கவரிங் செயின் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுமே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? சரி, அதான் அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சமாளிப்போம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, நேரமாவது, முதல்ல கிளம்பு. நம்ம தான் இவன் அம்மா செயினை ஆட்டையை போட்டு அதுக்கு பதிலாக ஒரு கவரிங் செயினை வாங்கி வச்சிருந்தோம். அந்த கவரிங் செயினா இது? ஆனால் இதை பார்க்குறதுக்கு கவரிங் செயின் மாதிரியே இல்லையே. ஒருவேளை இவ அவங்க அம்மா செயினை நம்ம எடுத்தது தெரிஞ்சு நமக்கே தெரியாமல் செயினை எடுத்துருப்பாளோ? சாச்சா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இவ என் ரூமுக்கு வரவே கூடாதுல்ல நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ என் ரூமுக்கு வந்து எப்படி செயினை எடுத்துருந்துருப்பா? வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பீரோவை திறந்து அவங்க அம்மா செயின் பீரோவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடணும்.
அப்பா நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். எது எப்படியோ இனிமே அம்மாவோட செயின் என் கழுத்திலே இருக்கும். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மித்ரா, உனக்காக எம்பிட்டு நேரமா காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன மித்ரா இது, பெரிய விட்ட சுத்தம் பண்றதுக்கு ஆளு கேட்டாங்கன்னு சொன்னால நீ இன்னைக்கு சீக்கிரமா வரும்னு பார்த்தா எனக்கு என்ன இம்பிட்டு லேட் ஆயிட்டு. இல்லக்கா, அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அக்கா கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அக்கா. நான் போய் ஆடு எல்லாத்தையும் அப்படியே மேய விட்டுட்டு வந்துடுறேன். சரி மித்ரா, கொஞ்சம் வரசாவா சரியா? சரிங்கக்கா, கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அக்கா கிளம்பலாமா? ஆடு எல்லாத்தையும் மேய விட்டுட்டேன். சரி மித்ரா, வா போவோம். அக்கா கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாயந்தரத்துக்குள்ளார வேலை முடிஞ்சிடலக்கா. ஏன்னா சாயந்தரத்துக்குள்ள ஆடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு நான் வீட்டுக்கு போகணுக்கா. இல்லைன்னா சித்தி அவ்வளோதான். மித்ரா, சாயந்தரம் வரைக்கும் வேலை இருக்கவே இருக்காது. நீ கவலைப்படாத, சீக்கிரமாவே முடிஞ்சிடும். சுத்தம் பண்ற வேலை தானே, அது மட்டும் இல்ல 20-25 பேர் சுத்தம் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வேலை கம்மியா தான் இருக்கும். நீ கவலைப்படாத சரியா? சீக்கிரம் வந்துடலாம். சரி மித்ரா, நேரமாவது, வா போவோம். அப்படின்னா சரிக்கா சரிக்கா, வாங்க போலாம். அம்மாடியோ, எவ்வளோ பெரிய வீடு. ஐஷாக்கா, இந்த வீட்டோட கேட்டை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேனே. ஆனால் கேட்டுக்குள்ளார இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைக்கா. எவ்வளோ பெருசாக இருக்கு இந்த வீடு. மித்ரா, நானும் இப்போதான் தடவை இந்த வீட்டை பார்க்குறேன். அம்மாடி, வீடு இம்பிட்டு பெருசாக இருக்குது. அதனால தான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக 20-25 ஆள் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆமாக்கா, இப்போதான் புரியுது ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு எதுக்கு 20-25 ஆள் போட்டிருக்காங்கன்னு. சரி மித்ரா, முதல்ல உள்ள போவோம் வா. அப்பதான் என்ன வேலை ஏது என்னன்னு கேட்டு நம்ம சீக்கிரம் செய்ய முடியும். வா போவோம். சரிக்கா. ஏமா நில்லுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஆமா, ஜாப் நீங்க 2 பேரும் நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க. ஐயா, அது நம்ம துரான வீடு சுத்தம் பண்றதுக்கு ஆளு கேட்டிருந்தாங்க. வீடு சுத்தம் பண்ணதாயா நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஓ, வீடு சுத்தம் பண்ண வந்த ஆளுங்களா நீங்க? சரி சரி, வீட்டுக்குள்ள போங்க. என்ன வேலை செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சிடுங்க சரியா? சரிங்கய்யா. அப்பா அக்கா, வீடு பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? ஆமா மித்ரா, எம்பிட்டு அழகா இருக்கு பாரு. அது சரி, வர்றவங்க கோடீஸ்வரவங்க சாதாரண வீட்டுல தங்குவாங்க. இந்த மாதிரி அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுல எல்லாம் தங்குவாங்க. அதுவும் சரிதாக்கா, ஊட்ட பார்த்தாவே தெரியுது எம்பிட்டு பணக்காரவங்களா இருப்பாங்கன்னு. சரிக்கா, நம்ம என்ன வேலை பண்றதுன்னு யார்கிட்ட கேக்குறது? அதான் மித்ரா, எனக்கும் தெரியல. அங்கங்க ஆளுங்க நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வேலைன்னு சொன்னாதானே நம்ம செய்ய முடியும். துரம் தானே வர சொன்னிச்சு, ஆனா அந்த அண்ணனே காணுமே. அக்கா, அது ஒருத்தர் வராரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. அடடா ஐசா, வாமா வா. என்னம்மா இது இம்புட் லேட்டா வர? இல்லைங்கண்ணே, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரிம்மா. அம்மா, இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, இவர் ஒருவேளை சித்திக்கு தெரிஞ்சவரா இருப்பாரோ? ஒருவேளை சித்திக்கிட்ட நம்ம வேலைக்கு வரத சொல்லிடுவாரோ? என்ன, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, நம்ம ஊரு தான். சரி, அதை விடுங்கண்ணே. நான் வேற லேட்டா வந்துட்டேன். சட்டப்பட்டு என்ன வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருவோண்ணே. சரிம்மா, நீ சொல்றது சரிதான். இங்க பாருமா, கீழே சுத்தம் பண்றதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. மேல சுத்தம் பண்ணதான் ஆளு ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க போய் மேல போய் சுத்தம் பண்ணுங்க சரியா? சரிங்கண்ணே. இங்க பாருங்கம்மா, இன்னைக்குள்ளார வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிக்கணுமாக்கும். ஏன்னா நாளைக்கு பெரிய குடும்பத்து ஆளுங்களா வந்துருவாங்க. அதனால எம்புடி சீக்கிரம் சுத்தம் பண்ணி முடிக்கணுமோ அம்புடி சீக்கிரம் எல்லாரும் சுத்தம் பண்ணி முடிச்சிருங்க சரியா? சரிங்கண்ணே, அதெல்லாம் நாங்க சீக்கிரம் வேலை பார்த்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, அப்ப நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்கண்ணே. மித்ரா, வா போலாம். ராஜா, எத்தனை மணிக்குப்பா எல்லாரும் கிளம்புறோம்? சித்திமா, ஒரு 7 மணிக்கு கிளம்பினா சரியா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன சித்திமா சொல்றீங்க? நானும் அதப்பா சொல்ல வந்தேன், ஒரு 7-7:30 போல கிளம்பலான்னு. சரிங்க சித்திமா, அப்போ 7-7:30 போல கிளம்பிடலாம். எங்க எல்லாரும் இப்பதான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. எப்படி இவங்க எல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு 7 மணி ஆக்கிடுவாங்க. அதனால 7-7:30 போல கிளம்பலாம். நீ சொல்றதும் சரிதாப்பா ராஜா. ராஜா, ரிஷி எப்ப கிளம்புறானா? எப்ப அங்க வருவானா? சித்திமா, ரிஷிக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான். அது எப்ப முடியும்னு தெரியலையா, ஆனா முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். சித்திமா, நீங்க கவலைப்படாம இருங்க, ரிஷி கண்டிப்பா வருவான் சரியா? ஐயோ, ரிஷின்னு சொன்னதான் எனக்கு ஞாபகமே வருது. ரிஷி அந்த ஊரோட லொகேஷன் அனுப்ப சொல்லியிருந்தான். சரி சித்திமா, நான் போய் அந்த லொகேஷனை அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா ராஜா, நானும் எல்லாரையும் போய் சீக்கிரம் கிளம்ப சொல்றேன். சரிங்க சித்திமா. இன்னைக்கு கிளம்புனா 10 days கழிச்சு தான் வர முடியுமா? நோ பார்ட்டிஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எப்படிதான் அந்த வில்லேஜில் 10 days இருக்க போறேனே தெரியல. சே, வரலன்னு சொன்னாலும் யாரும் விடவும் மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. காட், எப்படிதான் 10 days அங்கே இருக்க போறேனே தெரியல. ஹே ஷாலினி, என்ன இது? கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? வாட்? ஹே, ஆர் யூ ஜோக்கிங்? நான் ரெடியாகி தான் இருக்கேன். என்ன ரெடியாகி தான் இருக்கியா? ஷாலினி, இந்த ட்ரெஸ் போட்டுட்டா நீ வர போற? அஃப்கோர்ஸ், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வர போறேன். ஏன், உனக்கு என்ன வந்திருக்கு? இல்ல ஷாலினி, நம்ம சொந்த ஊருக்கு போறோம். அதுவும் கிராமம் வேற. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் கேட்டேன். ஹே லுக், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம எனக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை வச்சுக்காத, ஓகே? வில்லேஜா இருந்தா என்ன, சிட்டியா இருந்தா என்ன, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் இப்படிதான் இருப்பேன்.
இல்லை ஷாலினி, பார்க்குறவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அதுக்காக தான் சொன்னேன். ஷாலினி, இந்த ட்ரெஸ் இல்லாமல் வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, லைக் குர்த்தி அந்த மாதிரி. ஹே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இங்க பாரு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி குர்த்தி சுடிதார் இப்படியே போட்டுட்டு திரிச்சரா நானும் போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ட்ரெஸ் தான் நான் போடுவேன். நீ இந்த ட்ரெஸ் போடு, இந்த ட்ரெஸ் போடாதான்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? நீ யாரு? சஞ்சு, அதான் கேக்குறால, சொல்லு. நான் உனக்கு அண்ணியாக போறேன், அஸ்வினுக்கு பொண்டாட்டியாக போறேன்னு சொல்லு. அஸ்வின், நீயா? நானே தான். என்கிட்ட பேசும்போது மட்டும் நல்லா வாய் கிளி பேசுறல, அவகிட்ட மட்டும் எதுக்கு இப்படி பம்மிட்டு நிக்கிறா? ஷாலினி, திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை சஞ்சு கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு, எனக்கும் சஞ்சுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதோட நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, சஞ்சு உனக்கு அண்ணியாக போறா. அஸ்வின், போதும் நிறுத்துறியா? இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதுக்காக இவ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. ஸ்டாப் இட் ஷாலினி, நானும் பார்த்துட்டே இருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், சஞ்சு எனக்கு பொண்டாட்டியாக போறா. ஒழுங்கா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். காட், அஸ்வின், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உன் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணு, ஓகே? போதும் ஷாலினி, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், சரியா? சஞ்சு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு யாராச்சும் ஊருக்கு வருவாங்களா? ஷாலினி, நம்ம போறது திருவிழாக்காக, அதுவும் சொந்த ஊருக்கு போறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கா? ஸ்டாப் இட் அஸ்வின். இங்க பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் ட்ரெஸ்ஸிங்ல என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். மாம் சொல்லியே நான் கேட்டதில்ல. ஏன் நீயே நிறைய டைம் சொல்லியிருக்க உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்துன்னு, நான் அப்பவும் கேட்டதில்ல. அப்படி இருக்கும்போது இவ சொல்லியெல்லாம் நான் கேட்பேன்னு உடனே நீ நினைச்சிட்டியா என்ன? இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். நான் இப்படியே தான் ஊருக்கு வருவேன், சரியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அஸ்வின் ப்ளீஸ், இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? விட அஸ்வின், அவளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் போடுவேன்னு சொல்றா. இப்படி அடமெண்டா இருக்கிறவகிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? விட அஸ்வின், அவ இஷ்டத்துக்கு அவ எதையே போட்டுட்டு வரட்டும். சஞ்சு, நீ சொல்றதும் சரிதான். நாய் வாழ எப்பவுமே நிமித்த முடியாது. அஸ்வின், சித்தப்பா வராரு. அஸ்வின், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒரே சவுண்டா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ சரி, எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப வேண்டியதா இருக்கும். நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் சித்தப்பா. எஸ் அங்கிள், ஐ அம் ஆல்சோ ரெடி. ஷாலினி, வாட் இஸ் திஸ்? வாட் அங்கிள், என்ன சொல்றீங்க? ஷாலினி, என்ன ட்ரெஸ் இது? இங்க பாரு, நம்ம ஒன்னும் பார்ட்டிக்கு போல, சரியா? ஊருக்கு போறோம், அதுவும் சொந்த ஊருக்கு திருவிழாக்காக போறோம். ஊர்லயே நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பம். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தனா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. லுக் ஷாலினி, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் ஊருக்கு வந்து போடுற ட்ரெஸ்ஸஸும் நல்லா நீட்டா இருக்கணும், ஓகே? வாட் அங்கிள், பட் ஒய்? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச அங்கிள்? நான் இதுலயே வரனே. ஷாலினி, டூ வாட் ஐ சே, ஓகே? முதல்ல போய் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா அண்ட் ஊர்ல வந்து போடுற ட்ரெஸ்ஸும் நீட்டா இருக்கணும், புரிஞ்சுதா? என்னம்மா, எங்க கிட்ட இவ்வளவு நேரம் என்னால மாத்த முடியாது, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல யாருக்கும் தலையிடுறதுக்கு உரிமை இல்ல, பிளா பிளா பிளான்னு அப்படி பேசிட்டு இருந்தா, ஏன் மாமா கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நீங்க தலையிடாதீங்க அப்படி இப்படின்னு வாயை மூடிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறேன். அஸ்வின், போதும் நிறுத்துறியா? ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல. அப்படி இந்த ட்ரெஸ்ல என்னதான் குறைச்சலா இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன, உங்க எல்லாருக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும், அவ்வளவுதானே? மாத்தி தொலைகிறேன். ஏய், நீ நினைச்ச மாதிரி நான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். இப்போ உனக்கு ஒரே குழு குழுன்னு இருக்குமே. என்ன, அப்படிதானே? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோ. இப்ப என்னடி அதுக்கா? இப்ப என்ன இருக்கு? அதான் மாமா சொல்லிட்டார்ல, அப்புறமும் எதுக்கு இதே ட்ரெஸ் நிக்கிறப்போ போய் நல்ல ட்ரெஸ்ஸா, மாமா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஓகே? அஸ்வின், ஷாலினி கிட்ட எதுக்காக இப்படி பேசின? அவளுக்கு சும்மாவே என்ன பிடிக்காது, இதுல நீ வேற. ஏன் அஸ்வின்? சஞ்சு, ஆக்சுவலா எனக்கு ஓ மேலதான் செம்ம கோவம் வருது. அப்படியே மண்டிலே நங்கு நங்குன்னு 4 கொட்டு கொட்டுன்னு போல இருக்கு. அவ அவ்வளவு பேசுறா, நீ என்னடா பதிலுக்கு எதுவும் பேசாம அப்படியே அமைதியா நிக்கிற. இங்க பார் சஞ்சு, அவகிட்ட இல்ல வேற யார்கிட்டயுமே உன்னை என்னால விட்டு கொடுத்து பேச முடியாது. ஏன்னா நீ என்னோட ஒய்ஃபாக போறடி. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உன்னை அவகிட்ட எல்லாம் விட்டு கொடுக்கணும்? என்னடி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ படுத்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு சும்மாவே என்ன பிடிக்காதா? இதில் நீ வேற இன்னைக்கு எனக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணி பேசுனியா? அதனால தான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சஞ்சு இதுல யோசிக்க எதுவுமே இல்ல சரியா? இங்க பாரு, இப்போன்னு இல்ல, எப்பவுமே இந்த அஸ்வின் சஞ்சுக்காக சப்போர்ட்டா தான் இருப்பான். ஓகேவா? சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்கு, நான் போய் பாக்குறேன். பாய். அஸ்வின், இதுலயே தெரியுது நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறியோ அதை விட அதிகமா நான் ஒன்று விரும்புறேன் அஸ்வின். ஐ லவ் யூ அஸ்வின். ஆனா இதை நான் ஒரு தடவை கூட உங்ககிட்ட சொன்னதே இல்லைல்ல. ஆனா நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்பா, இவ்வளோ பெரிய வீட்டை இத்தனை பேர் சேர்ந்து தொடச்சி இன்னும் தொடச்சி முடிக்கல. இதை மட்டும் ஒரே ஆள் தனியாக பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஆள் காலி ஆயிடுவாங்க. மித்ரா, முடிச்சிட்டியா? இதோ முடிக்க போறக்கா, இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் தாக்கா இருக்கு. சரி மித்ரா, சீக்கிரம் முடி, அப்பதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். ஏற்கனவே சாயந்தரம் ஆயிட்டு, நீ வேற ஆடெல்லாம் ஓட்டிட்டு வீட்டுக்கு வேற போகணும். ஐயோ ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். சரிக்கா, இதோ இது கொஞ்ச நேரத்தை நான் முடிச்சிருவேன்க்கா. சரி மித்ரா. என்ன இது, எவ்வளவு யோசிச்சாலும் அந்த 10,000 ரூபாய் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னே தெரியல. ஐயோ, பிரதீப் வேற காசோட வந்தாதான் நான் ஏஜென்சி கிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்றது? மித்ரா அம்மாவோட செயினை எடுத்து அதை வித்து காசாக்கி என்னெல்லாம் பண்ணலான்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா எல்லாத்தையும் அள்ளி மண்ணள்ளி போட்டுட்டாங்க. நான் தான் கெடின்னு பார்த்தா அம்மா சரியா மகா கெடியா இருக்காங்க. கேட்டா எனக்கு தான் சொல்லுவாங்க. நான் போய் காசு கேட்டா 500 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா கூட தரமாட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பேசாம அம்மா கிட்ட போய் சொல்லி 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிடலாமா? வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதான் அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, நீ வேலை தேடி கிழிச்சதெல்லாம் போதும், நல்ல வரன் வந்துச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு. அப்படி இருக்கவங்க கிட்ட நான் போய் வேலை தேடுறேன், 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க போறாங்க. இப்போ என்ன பண்றது? 10,000 ரூபாய் பணம் எனக்கு வேணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. இதை விட்டா வேற வழியும் இல்லை. அம்மா எனக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, பேசாம அம்மாவுக்கு தெரியாம அந்த நகையிலேருந்து ஏதாச்சும் ஒரு நகையை எடுத்துட வேண்டியதான். ஒருவேளை அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதான் அந்த மித்ரா இருக்காளே, அவன் மேல தூக்கி பாலிய போட்டுற வேண்டியதான். நம்ம நல்ல நேரம் அம்மா வீட்டில் இல்லை, பக்கத்து தெருல ஏதோ ஃபங்க்ஷன்னு போயிருக்காங்க. வரத்துக்கு எப்படியும் லேட் ஆகும். அதனால அம்மா வரத்துக்குள்ளார சீக்கிரம் போய் அந்த நகையை எடுத்துடலாம். அம்மா ரூமுக்கு வந்தாச்சு. ஆனா பீரோ பூட்டியில இருக்கு. பீரோ சாவியை எங்க வச்சிருப்பாங்க? சரி தேடுவோம், கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்க. என்ன இது, எங்க தேடி சாவி இல்லவே இல்லை. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இங்க ஒரு ட்ரா இருக்கு, இதுல மட்டும் இருக்கவா போகுது. சாவி கிடைச்சிருச்சு. அஞ்சலி, எப்படியே சாவியை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. சீக்கிரம் அம்மா வரத்துக்குள்ளார ஏதாச்சும் ஒரு நகை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். முதல்ல பீரோவை திறந்து நகை எடுக்கலாம். அப்பா, ஒரு சாவியா போட்டு இந்த பீரோவை திறக்கிறதுக்குள்ளார போதும் ஆகிட்டு. எப்படியே பீரோவை திறந்தாச்சு. சரி, நகை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஆனா எப்படி இந்த பீரோல தான் வச்சிருப்பாங்க. தேடு அஞ்சலி, தேடு. நகை பெட்டி கிடைச்சிருச்சு. நான் கூட அம்மா கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்குன்னு நினைச்சோன்னே கொஞ்சமா இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு 10-15 பவுன் வச்சிருக்கும் போல இருக்கே. இதுலேருந்து எதை எடுக்கிறது? இந்த செயின் எடுக்கலாமா? வேண்டாம், பெரிய பொருளாக எடுத்தோன்னா மாட்டிப்போம். ஏதாச்சும் சின்ன பொருளாக எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? இந்த மோதிரத்தை எடுத்துடலாம். சக்சஸ், ஒரு வழியா மோதிரத்தை எடுத்தாச்சு. ஒருவேளை இதுவும் கவரிங்கா இருக்குமோ? எதுக்கும் செக் பண்ணிடலாம். இல்ல, இது கவரிங்லாம் இல்லை, இது தங்கம் தான். 916 போட்டிருக்கு. அஞ்சலி, பேசாம இந்த மோதிரத்தை வித்துலாமா? இல்ல வேண்டாம், அடகே வச்சிடலாம். எப்படியா இருந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அடகு வச்சு அதுக்கப்புறம் எப்படியாச்சும் மீட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் இதே இடத்துல வச்சிடலாம். அஞ்சலி, ஜெயிச்சிட்டேன் பிரதீப். இன்னைக்கு நான் பணத்தோட வருவேன் பிரதீப். ஐயோ, அம்மா வரத்துக்குள்ளார முதல்ல இந்த பீரோவை போட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். அஞ்சலி, வந்த இடம் தெரியாம அப்படியே போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிரதீப் கிட்ட எனக்கு காசு கொடுத்தா, ஐயோ சீக்கிரமா அவன் ஏஜென்சி கிட்ட கொடுத்து கண்டிப்பா எனக்கு சான்ஸ் கிடைச்சிரும். பிரதீப், அன்னைக்கு வேணும்னா நான் பணம் இருக்குன்னு சொல்லி உனக்கு கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு போன்லாம் பண்ண மாட்டேன் பிரதீப். நேர்லயே வந்து உங்ககிட்ட காசு கொடுத்து ஏஜென்சி கிட்ட பேச வச்சு எனக்கு சான்ஸ் வாங்க வைக்கிறேன். ஐயோ அஞ்சலி, கொஞ்ச நாள் உனக்கு சான்ஸ் கிடைக்க போகுது அஞ்சலி, சான்ஸ் கிடைக்க போகுது. உன் லைஃபே மாற போகுது அஞ்சலி, மாற போகுது. ஐஷாக்கா, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்க்கா. அக்கா, எனக்கு நேரம் ஆகிட்டுக்கா, நான் கிளம்புறேக்கா. இப்போ போனாதான் ஆடுங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு நான் வீட்டுக்கு போக முடியும்.
மித்ரா, எனக்கு புரியுது மித்ரா, நேரம் ஆயிட்டு இருக்குன்னு. ஆனா வேலை எல்லாருமே முடிச்சிட்டோம். இன்னும் சத்த நேரத்துல சம்பளத்தை கொடுத்துருவாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு போ. இல்ல ஐஷாக்கா, அதுக்குள்ள நேரம் இல்ல. நீங்க நீங்க என்னோட சம்பளத்தை நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்றியா? சரி மித்ரா, சரி இப்ப நீ கிளம்பு. நீ சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் ஆயிட்டு. இப்ப நீ போனாதான் ஆடுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போக முடியும். சரி மித்ரா, நீ இப்போ உன் சம்பள பணத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன். நாளைக்கு உங்ககிட்ட வந்து தந்துடுறேன், சரியா? ஆஹா, சரிக்கா சரிக்கா. அப்ப நான் கிளம்புறேன். ஏமா இல்லம்மா, எங்க போற? இல்லைங்கயா, அது வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா என்னம்மா இது, அம்புட்டு வேலை பார்த்திருக்க, வேலைக்கேத்த சம்பளத்தை வாங்காம நீ பாட்டு போயிட்டு இருக்க. செத்த போருமா, சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வாங்கிட்டு கிளம்பு. ஐயோ இல்லைங்கயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அது எனக்கு நேரம் ரொம்ப ஆகிட்டு. நான் போயே ஆகணும். அதனாலதான் என்னோட சம்பள பணத்தை ஆயிஷா கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஆமாண்ணே, அவ அவசரமா போகணும். அதனாலதான் அவளோட சம்பள பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. நான் அவகிட்ட கொடுத்துட்றேன். அப்படின்னு சொல்றியாமா? சரிம்மா, அப்போ உன் சம்பள பணத்தை நான் இவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். சரிம்மா, அப்படி கிளம்பு. ஆஹா, சரிங்கயா. அக்கா நான் கிளம்புறக்கா. சரி மித்ரா, நீ பாட்டுக்கு அவசரத்துல ஓடாத, பாத்து போ, சரியா? ஆஹா, சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஐஷா, என்னம்மா இது, இந்த பொண்ணு அம்புட்டு வேலை செஞ்சுச்சு. சொல்ல போனா எல்லாரையும் விட இந்த பொண்ணு தான் நிறைய வேலையை செஞ்சுச்சு. நான் கூட முருகன் நண்ட சொல்லி இந்த பொண்ணுக்கு சம்பள பணம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு சம்பள பணத்தை வாங்காம போகுது. இல்ல தரோண்ணே, அவளுக்கு அவசரமா வேலை இருக்கு. அதனாலதான் நீங்க அவளோட பணத்தை என்கிட்ட கொடுங்கண்ணே, நான் கொடுத்துறேன். சரிம்மா. விசேஷ வீட்டுக்கு போயிட்டு வந்தது எவ்வளவு கலப்பா இருக்கு. முதல்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். என்ன இது, பீரோ சாவி மேல இருக்கு. பீரோ சாவி எப்படி இங்க வந்திருக்கும்? நான் பீரோ சாவியை மறைச்சில வச்சிருந்தேன். இது எப்படி இங்க வந்திருக்கும்? ஒருவேளை திருட எவனாச்சும் பூந்துட்டானா? இல்லையே, அஞ்சலி வீட்டுல தானே இருந்தா. அப்படி இருக்கும்போது திருடெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை காலையில நம்ம நினைச்சோம்ல, நம்ம நகைப்பட்டி முதல்ல எடுத்து செக் பண்ணணும். அந்த மித்ரா கழுத்துல போட்டிருக்க செயின் ரொம்ப வித்தியாசமா பளபளன்னு மின்னுச்சுன்னு. ஒருவேளை அவ தான் இந்த பீரோவை திறந்து அவ அம்மாவோட செயினை எடுத்துருந்துருப்பாளோ? அப்படி மட்டும் இருந்திருந்தா மொவலை, அதுக்கப்புறம் கிறுக்கடி. உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா ஏ ரூம்கே வந்து பீரோ சாவியை தேடி கண்டுபிடிச்சி நகையை நீ எடுத்துருந்துருப்பேன். இருடி, முதல்ல போய் நகையை செக் பண்றேன். நகையை செக் பண்ணதுக்கு அப்புறம் நகை மட்டும் இல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கடி மித்ரா உனக்கு.